Were you rushing or were you dragging? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டோரியும் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. இப்போது சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, த டார்க் நைட் படத்தில் ஓப்பனிங் சீன். அதில் அவனுங்க வந்து பேங்க்கை ராபரி பண்ணுறானுங்க. அது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட். ஆனால் அவனுங்க போக போக ஒருத்தனை பிட்ரே பண்ணி அவனுங்களுக்குள்ளே அவனுங்க கொலை பண்ணிக்கிறானுங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஜோக்கர் வந்து அவனோட ஃபேஸை காமிச்சோன்னே சீன் வந்து ராபரியிலேருந்தே ஸ்விட்ச் ஆகுது. எங்கன்னா ஜோக்கர் யார், ஜோக்கர் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறான். இப்போ இப்படி காமிக்கிறதுனால நார்மலாக சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஸ்டோரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுனால தான் அது வந்து ஒரு ஸ்டோரியாக மாறுது. இந்த ஸ்டோரிக்கு இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வர கேரக்டரோட கோல், அதுக்கடுத்து அவனோட அப்டக்கிள்ஸ், அவனோட கோலுக்காண்டி அவன் என்னென்ன கஷ்டப்படுறான்றது, அதுக்கடுத்து சேஞ்சு, அந்த அப்டக்கிள்ஸ்னால் அவன் என்ன மாதிரி அவன் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை சேஞ்ச் ஆகாமல் கூட இருக்கலாம். டைட்டானிக் படம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மூழ்கிறதெல்லாம் கிடையாது. ரோஸ்க்கு வந்து ஃப்ரீடம் வேணும் எல்லார்ட்டையும் இருந்து. ஃபஸ்ட்டில் அவனோட அப்டக்கிள்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஃபியான்ஸே ஸ்டார்டிங்கில் இருப்பான்ல ஒருத்தன், அப்புறம் அவளோட அம்மா அப்பா ஃபேமிலி, அப்புறம் அந்த சொசைட்டி செட் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட்ஸு. எப்படின்னா அவள் வந்து ஒரு ஹை கிளாஸ் பொண்ணு, அவளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு கொடுக்குறதும், இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதும், அந்த மாதிரி இல்லாமல் அவள் எப்படி அவள் இருக்கணும்னு அவளே சூஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ரீடம். அதெல்லாம் தடுக்கிறது தான் அப்டக்கிள்ஸ். இப்போ சேஞ்சுன்னு பார்த்துட்டேன்னா ஜாக்கோட சுற்றுனதுனால அவளுக்கு ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சதுனால கடைசியில் வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக மாறிடுவான். இப்போ இங்கே தான் நிறையா பேருக்கு அடி விழுகும். ஸ்டோரியும் பிளாட்டும் ஒன்றுன்னு நினைக்கிறது, ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஸ்டோரின்றது அந்த படத்தில் என்ன நடக்கிறதுன்றது தான் ஸ்டோரி. பிளாட்டுனா அந்த ஸ்டோரியை வந்து எப்படி அவன் சொல்லியிருக்கான்றது. டைட்டானிக்கே எடுத்துட்டோம்னா ரோஸுக்கு ஃப்ரீடம் வேணுன்றது தான் கதை. ஆனால் வயசான ரோஸ் வந்து கதையை சொல்கிறது தான் பிளாட்டு. எல்லா ஈவெண்ட்ஸுமே ஒன்று தான், ஆனால் சொன்ன விதம் தான் வேறு. அந்த சொல்கிற விதம் தான் பிளாட்டு. இப்போ பிளாட்லேயே 2 விதமாக சொல்லலாம். ஒன்று இப்போ சொன்ன மாதிரி டைட்டானிக்கில் ஒரு விதமாக கதை எழுதிட்டு வேறு மாதிரி சொல்கிறது. இதே மாதிரி நிறையா படம் இருக்குது. மெமெண்டோன்னு ஒரு படம் இருக்குது, டெனட்டுன்னு ஒரு படம் இருக்குது, பல்ப் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் இதுவே ஒரே கதை ஒரே பிளாட்டு. இதை எப்படி சொல்லுவான்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லணும். விப்ளாஷ் படம் எடுத்துக்கலாம். ஸ்டோரியை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாட் ஹேப்பன்ஸ்னு இருக்கணும். என்ன நடந்துச்சுன்னா ஆண்ட்ரூன்ற ஒரு பையனுக்கு வந்து கிரேட்டஸ்ட்டு மியூசிஷியன் ஆகணும். ஒரு ட்ரம்மர். அவன் அந்த கிரேட்டஸ்ட்டு மியூசிஷியன் ஆகிறதுக்காண்டி என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணான். அவன் ரிலேஷன்ஷிப்பு, அவனோட ஹாப்பினஸ்ஸு, சொல்லப்போனால் அவன் லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். அவன் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு ஆகணுன்றதுக்காண்டி. இப்போ இதே பிளாட்டாக சொல்லணும்னா ஒரு ஈவெண்ட்டையும் தெளிவாக சொல்லணும். எப்படின்னா ஆண்ட்ரூ வந்து ஒரு பயங்கரமான மியூசிக் ஸ்கூலில் போய் சேர்றான். அங்கே வந்து ஒரு டீச்சரை மீட் பண்ணுறான், ஃப்ளெச்சர்னு. அதான் அந்த மொட்டை. அப்புறம் அவனை வந்து அவனோட லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணுறான். அப்புறம் ஸ்கூலை விட்டும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை ஹியூமிலேட் பண்ணுறதுக்காண்டி ஃப்ளெச்சர் கூப்பிட்றான். அந்த டைமில் அவன் யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான். இப்போது அந்த ஸ்டோரியை வந்து 3 எலமெண்ட்டாக பிரித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோல், டு பி த கிரேட்டஸ்ட், அதுதான் ஆண்ட்ரூவோட கோல். அப்புறம் அப்டக்கிள்னு பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளெச்சர் அந்த மொட்டை, அவனுக்கு போட்டியாக இருக்கிற ட்ரம்மர். அப்புறம் அவனோட ஹியூமன் லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது, அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவான் அது. அப்புறம் அவனோட அப்சஷன் எதுக்குன்னா கிரேட்னஸ்க்காண்டி, பெரிய ட்ரம்மர் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி. சேஞ்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாக இருந்து கடைசியில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதனால் ஃப்ரம் அ ஸ்டூடெண்ட் டு அன் எலைட் பெர்ஃபார்மர். ஆனால் கடைசியில் அவன் உண்மையிலேயே வின் பண்ணானா, இல்லை அந்த வின் பண்ணுற ப்ராசஸ்லேயே அவன் இழந்துட்டானா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது.
அதுக்கு நிறையா தியரியும் இருக்குது. அதை வந்து அப்புறம் பார்க்கலாம் தனியாக ஒரு வீடியோவாக. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டோரினா என்ன நடக்குது, பிளாட்னா அந்த நடக்கிறத எப்படி அவன் சொல்கிறான், அவ்வளோதான். அதில் 3 கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு கோலு, 2வது அப்டக்கிள், 3வது சேஞ்சு. இந்த ஸ்டோரிஸ்லேயே இன்னும் டீப்பராக நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்னு இன்னொன்று பார்க்கலாம். என்னென்னா ப்ரெமிசஸ், ஸ்டேக்ஸு, கேரக்டரு, கான்ஃப்ளிக்ட்டு, தீமு, ஸ்ட்ரக்சர், மொத்தம் 6 கான்செப்ட் இருக்குது. இந்த பிகினர் கான்செப்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.